பாலா அவர்களை பற்றி நீங்களே ஒரு ஊடகத்தில் பேசியிருக்கீங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் பாலா அப்படின்றவர் உண்மையாகவே நிறைய தான தர்மம் பண்ணி தான் நிறைய ஃபேமஸ் ஆயிருக்காரு சார். மளிகை சாமான், ஃபேனு, நம்ம எல்லாமே இருக்குது, செலவுக்கு காசு இருக்குது. ஒரு நல்ல விஷயங்கள் கூட இங்கே பண்ணுறதுக்கு இவ்வளோ போராடணுமா அப்படின்ற மக்கள் மனசில் ஒரு கேள்வி வராதா சார்? இந்த திரைப்பட உலகத்தில் தொழில் போட்டி ஜாஸ்தி, கோடி ரூபாய் வியாபாரம். சாதாரணமாக யோகி பாபுக்கு ஒரு நாளைக்கு கால் சீட்டுக்கு 18 லட்சம் ரூபாய். சுந்தர் பிச்சை, கூகுளில் படித்த சுந்தர் பிச்சை, இவர் சம்பளம் இந்த காமெடி நடிகர்கள் வாங்குகிறார். ப்ரொடியூசர் கவுன்சிலும் சரி, இல்லை டிரெக்டர் கவுன்சிலும் ஆகட்டும் சரி, இந்த ஹீரோவாகட்டும் சரி, நம்ம உட்காந்து இதை பற்றி டிசைட் பண்ணுறதுல என்ன சார் ஆக போகும்? இல்லை, இது நீங்கள் 200 கோடி ரூபாய் ரஜினிக்கு, விஜய்க்கு 200 கோடி ரூபான்னா இந்த கேவலத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்கள் பத்திரிக்கையாளர். கேரளாவோட 10 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளமே இல்லை யாருக்கு? மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும். உண்மையான நம்பர் பிளேட் இல்லை, ஒரு ஸ்விக்கிக்கு வந்து கொடுத்தது அது உண்மையான நம்பர் பிளேட் இல்லைன்னு சொல்லி ஏன் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது? அவர் செகண்டாக வாங்கி தர்றாரு, இவருக்கு வண்டியை வாங்கி கொடுத்த நபர்கள் ஏமாற்றி விட்டார்கள். இந்த குற்றச்சாட்டை அவர் சொல்கிறாரு, பாலா சொல்கிறாரு. ஒரு கிளினிக் கட்டுறேன், எனக்கு 1/4 கிரவுண்டு நிலம் 1 கோடிக்கு வாங்கினேன், பக்கத்து நிலத்துக்காரன் இது நீ இன்னொரு 1/4 கிரவுண்டு வச்சுக்கன்னு 1 கோடி ரூபாய் நிலத்தை தானம் கொடுத்தார். எனக்கு பல பேர் உதவி செய்கிறார். ரோட்டு கடை இட்லி ஒரு புரோட்டா வாங்கி தின்னுட்டு இருக்காரு, ஒரு கேமரா படம் பிடிச்சிட்டு. நீ எளிமையாக இருப்பதை படம் பிடிச்சு தான் காமிக்கணுமா? இதுதான் சினிமாக்காரன். மக்கள் பார்த்து வெளியில சொல்லணும், ஐயா பாலா எளிமையாக இருக்கிறார்னு வெளியில சொல்லணும். இந்த எளிமையை நீ 2 கேமராமேன் வர்றது எவ்வளோ செலவாகும்? 2 கேமராமேனும் ஒரு ஷூட் எடுக்கிறதுக்கு 1000 2000 ரூபா ஆகும். அதுக்கு நீ நல்ல ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாமா? யாரை ஏமாற்றுகிறாய் பாலா? பல பாலாக்கள் காணாமல் போய்விட்டார்கள். நீங்கள் ராகவா லாரன்ஸு, நீங்கள் இதே போல் ஒரு துண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து வெளிநாடுகளில் பல கோடிகளை வாங்கி நிறைய உதவிகள் செய்தார். எவ்வளோ பேருக்கு அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆமாம், ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் நிறுத்திட்டார். சன் தொலைக்காட்சி அவருக்கு ஒரு வருஷம் 10 கோடி ரூபா கான்ட்ராக்ட் எடுத்துட்டான். ஈசிஆர் பண்ணை வீட்டில் போய் பதுங்கிட்டார். பழைய ராகவா லாரன்ஸ் கண்டுபிடிக்க முடியவில்லை. யாரையும் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் விலைக்கு வாங்கி அவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து அவன் அடிப்பான். இந்த பழக்கம் தமிழ்நாட்டுக்கு. நான் வந்து ஒரு தப்பு அப்படின்னு நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை இப்படி வந்து ஒரு 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 இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் லெவலுக்கு பேசுறீங்களே அப்படின்னுட்டு இது எல்லாருக்கும் இல்லை. அதுக்கு பின்னாடி அந்த பத்திரிகையாளருக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல். சார், ஒரு பக்கம் இது அரசியல்னு பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேர்ல வந்து சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? பாலா அவர்களை பற்றி நீங்களே ஒரு ஊடகத்தில் பேசியிருக்கீங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் பாலா அப்படின்றவர் உண்மையாகவே நிறைய தான தர்மம் பண்ணி தான் நிறைய ஃபேமஸ் ஆயிருக்காரு சார். ஒரு நல்ல விஷயங்கள் கூட இங்கே பண்ணுறதுக்கு இவ்வளோ போராடணுமா அப்படின்ற மக்கள் மனசில் ஒரு கேள்வி வராதா சார்? இல்லைம்மா, அது இந்த திரைப்பட உலகத்தில் தொழில் போட்டி ஜாஸ்தி, கோடி ரூபாய் வியாபாரம். இப்போ சாதாரணமாக யோகி பாபுக்கு ஒரு நாளைக்கு கால் சீட்டுக்கு 18 லட்சம் ரூபா. நீங்கள் பில்கேட்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய உதவியாளர், இல்லை சுந்தர் பிச்சை, கூகுளில் படித்த சுந்தர் பிச்சை, இவர் சம்பளம் இந்த காமெடி நடிகர்கள் வாங்குகிறார். சார், அதனால என்ன சார்? அவங்களோட உழைப்புக்கு ஏற்றது இன்னொன்று கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதே வேறு மாநிலங்களில் அதை கொடுக்கல, இங்கே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால அதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து டிசைட் பண்ண வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சிலும் சரி, இல்லை டிரெக்டர் கவுன்சிலும் ஆகட்டும் சரி, இந்த ஹீரோவாகட்டும் சரி, நம்ம உட்காந்து இதை பற்றி டிசைட் பண்ணுறதுல என்ன சார் ஆக போகிறோம்? இல்லை, இது நீங்கள் 200 கோடி ரூபாய் ரஜினிக்கு, விஜய்க்கு 200 கோடி ரூபான்னா இந்த கேவலத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்கள் பத்திரிக்கையாளர். இது பெரிய கேவலம். கேரளாவோட 10 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளமே இல்லை யாருக்கு? மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும். 10 கோடி எங்கே, 200 கோடி எங்கே? அப்போ எத்தனை மடங்கு?
20 மடங்கா மோகன்லால மம்முட்டி விட ரஜினி விஜய் உழைக்கிறார்கள். சரி, இந்த கேபிஒய் பாலா இந்த சீன்ல எப்படி வந்தாரு? ஆ? இந்த கேபிஒய் பாலா இப்ப எதுக்கு இவ்ளோ ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்தது கூட அவர் வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்தது அதுக்கு வந்து உண்மையான நம்பர் பிளேட் இல்ல, ஒரு ஸ்விக்கிக்கு வந்து கொடுத்தது அது உண்மையான நம்பர் பிளேட் இல்லைன்னு சொல்லி ஏன் இவ்ளோ விஷயங்கள் நடக்குது? அவர் செகண்ட் ஹேண்டாக வாங்கி தர்றாரு. இவருக்கு வண்டியை வாங்கி கொடுத்த நபர்கள் ஏமாற்றி விட்டார்கள். இந்த குற்றச்சாட்டை அவர் சொல்கிறாரு, பாலா சொல்கிறாரு. நான் என்னுடைய உழைப்பின் மூலம் வருகிற வருமானத்தில் தான் நான் ஒரு கிளினிக் கட்டுறேன். எனக்கு 1/4 கிரவுண்டு நிலம் 1 கோடிக்கு வாங்கினேன். பக்கத்து நிலத்துக்காரன் இது இன்னொரு 1/4 கிரவுண்டு வச்சுக்கன்னு 1 கோடி ரூபாய் நிலத்தை தானம் கொடுத்தார். எனக்கு பல பேர் உதவி செய்கிறார்கள். பல பேர் எனக்கு தான தர்மம் செய்ய சொல்லி அவர்கள், நான் வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், எனக்கு நிறைய பேர் உதவி செய்கிறான். அந்த உதவியின் பலனாகத்தான் இந்த தான தர்மம் பண்ணுறேன். இது அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் என்னென்னா, முந்தா நாள் ரோட்டு கடை இட்லி ஒரு புரோட்டா வாங்கி தின்னுட்டு இருக்காரு, ஒரு கேமரா படம் பிடிச்சிட்டு இருக்கான். நீ எளிமையாக இருப்பதை படம் பிடிச்சு தான் காமிக்கணுமா? இதுதான் சினிமாக்காரன். அப்போ இத்தனால அவரும் காட்டல இல்ல, எதுக்கு இப்ப காட்டுறாரு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அவதூறுகள் வந்து பரப்புறதுனால கூட இருக்கலாம்ல சார்? இல்ல, அப்போ அவரே துணியை கும்மி அவரே போட்டுக்கிறாருன்னு ஒரு பாத்ரூம்ல ஒரு வீடியோ வச்சு, என் துணியை நானே கும்மி போட்டுக்கிறேன், இதுவா நீ எளிமையை கடைபிடிப்பது? மக்கள் பார்த்து வெளியில சொல்லணும் ஐயா. பாலா எளிமையாக இருக்கிறாருன்னு வெளியில சொல்லணும். இந்த எளிமையை நீ 2 கேமராமேன் வர்றது எவ்வளோ செலவாகும்? 2 கேமராமேனும் ஒரு ஷூட் எடுக்கிறதுக்கு 1000 2000 ரூபா ஆகும். அதுக்கு நீ நல்ல ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாமா? யாரை ஏமாற்றுகிறாய் பாலா? பல பாலாக்கள் காணாமல் போய்விட்டார்கள். இப்போ இதை ஏமாத்தி அவர் என்ன சார் சம்பாதிச்சுட்டு போறாரு? இப்போ ஏன் புகழ் புகழ் அதில் புகழ்ல பணம் பணம். நீங்கள் ராகவா லாரன்ஸு நீங்கள் இதே போல் ஒரு துண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து வெளிநாடுகளில் பல கோடிகளை வாங்கி நிறைய உதவிகள் செய்தார். எவ்வளோ பேருக்கு அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் நிறுத்திட்டார். துண்டு நிறுவனத்தை மூடிட்டு சன் தொலைக்காட்சி அவருக்கு ஒரு வருஷம் 10 கோடி ரூபா கான்ட்ராக்ட் எடுத்துட்டான். ஈசிஆர் பண்ணை வீட்டில் போய் பதுங்கிட்டார். பழைய ராகவா லாரன்ஸ் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜல்லிக்கட்டு நடந்தபோது ராகவா லாரன்ஸ் இருந்தார். அதுக்கு பிறகு மிரட்டப்பட்டு உருட்டப்பட்டு விரட்டப்பட்டு அவர் அந்த மிகப்பெரிய வள்ளல் அடையாளம் காணாமல் போனது. கேபிஒய் பாலாவை இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினதே ராகவா லாரன்ஸ் அப்படின்னு தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னார். நீங்கள் என்னமோ அவர் ஓடி ஒழிகிறாருன்றீங்களே சார்? இல்லை, ராகவா லாரன்ஸே நேரடியாக வராமல் ராகவா லாரன்ஸ் பாலாவை உருவாக்கி விட்டுருக்காரு. பாலாவை களத்தில் இறக்கி விட்டுருக்காரு. இப்போ ஏன் ராகவா லாரன்ஸு இவர் 20 ஆம்புலன்ஸ்னால் ராகவா லாரன்ஸ் 200 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கலாம். கோடிகளில் அவருக்கு படம் விற்கிது, பல கோடிகள். பேய் படம், பிசாசு படம், பில்லி சூனிய படத்தில் பல கோடி கிடைக்குது. ஏன் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட இலவச மருத்துவமனை கட்டியிருக்கலாம், இலவசமான பிரம்மாண்டமான ஒரு கல்லூரி கட்டியிருக்கலாம், ஆரம்ப பள்ளி கட்டியிருக்கலாம், இசைப்பயிற்சி பள்ளி கட்டியிருக்கலாம். நிறையா ராகவா லாரன்ஸு நடிகர் கூத்துப்பட்டறை கட்டியிருக்கலாம். ஏன் அதெல்லாம் கட்டலை? சார், ஒரு ஹெல்ப் பண்ணுறவர் போய் தேச விரோதி கைக்கூலி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு இல்லை. அது அம்மா இங்கே பொறுத்த வரைக்கும் யாரையும் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் விலைக்கு வாங்கி அவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து அவன் அடிப்பான். இந்த பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுதானே வடிவேல் அவர்களும் சொன்னார். இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. சில விலைகள் நீங்கள் இப்போ திமுக ரொம்ப வலுவாக இருக்குது. ஐடிவி எனக்கு தெரிஞ்சு பல ஆங்கர்கள் பூரா அங்கே தான் இருக்கான். பல ஆங்கர் எங்கே வேலை பார்க்குறான்? திமுகவினுடைய பெண் நிறுவனத்தில். மீதி பய பூரா எங்கே இருக்கான்? நம்ம ஆங்கர் பூரா வாய்ஸ் ஆஃப் காமன். யார் யாது? கள்ளலாற்றி ஆதவர்ஜனா கம்பெனி விஜய் கட்சியில் இருக்கான். இவர்கள் பூரா விஜய் எப்படியாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம ஊடகவியலாளர்கள் விலைக்கு போயிட்டான். எங்கே போயிட்டான்?
சர்வவில் பாவம், குழந்தை குட்டி பொண்டாட்டி ஸ்கூல் போனோம் எல்லாம் கட்டணும், வேலைக்கு போயிட்டான். பாதி பேர் திமுகவை கொண்டு வருவதற்கு பாதி ஆங்கர் பூரா எங்கே போயிட்டான், அங்கே வேலைக்கு போயிட்டான். ஏன்னா அவன்கிட்ட தான் அவன் கிரியேட்டிவ், அவன் பல விஷயங்களை சொல்லுவான். அப்போது இது போன்ற நிலைமையும் தமிழ்நாட்டில் தான். திமுகவுக்கு ஆதரவாக சன் தொலைக்காட்சி, கருணாநிதிக்கு ஆதரவாக கலைஞர் தொலைக்காட்சி, பாமக மக்கள் தொலைக்காட்சி, வைகோவுக்கு ஆதரவாக வெளிச்சம் மதிமுக தொலைக்காட்சி, அண்ணன் திருமாவளவனுக்கு ஆதரவாக வெளிச்சம் தொலைக்காட்சி. அப்போ மக்களுக்கு யார் யார் வெளிச்சம் போடுறது? பச்சைமுத்து, கல்வி கொள்ளையன் பச்சைமுத்து, அவர் பிஜேபி தொலைக்காட்சி. இப்படி பல கட்சிகளுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு நம்ம இது பாலிமர் பிஜேபி தொலைக்காட்சி, இப்படி பல தொலைக்காட்சிகளுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் ஒளிந்திருக்கு. அப்போ மக்களுக்கான தொலைக்காட்சி யாரு, மக்களுக்கான நிருபர் யாரு? சரி சார், இப்போ நீங்கள் இதில் என்ன சொல்ல வரீங்க? கேபிவை பாலா வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஒரு உண்மையாகவே வந்து ஒரு டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு பேசினது, அவரே மனசுடைஞ்சு ஒரு வீடியோவே போட்டார். நான் வந்து ஒரு தப்பு, அப்படி என்ன நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை இப்படி வந்து ஒரு 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 இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் லெவலுக்கு பேசுகிறீங்களே அப்படின்னுட்டு. இது எல்லாருக்குமே இல்லை, அதுக்கு பின்னாடி அந்த பத்திரிகையாளருக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அவர் அது தவறு பண்ணியிருக்கார். ஏன்னா நேபாளை போல் கேபி பாலா புரட்சி பண்ணிடுவார். இது பங்களாதேஷை போல் பெரிய ஆட்சி மாறும், அதெல்லாம் ஓவர். அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு வெயிட்டாக கவனிச்சிருக்காங்க அந்த ஊடகவியலாளருக்கு. சார், ஒரு பக்கம் இது அரசியல்னு பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேரில் வந்து சொல்லப்படுது, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லைம்மா, அதை கண்டிப்பாக இதை ஆய்வு செய்யணும், கண்டிப்பாக இதை ஆய்வு செய்யணும். இது அரசியல் நோக்கமா? அது வேற ஒன்றுமே இல்லை. இவர் வளர்றாரு. இன்னொரு பெரிய சமூக வலைதளம், நம்பர் 1 சமூக வலைதளம் அவரை குத்தகைக்கு எடுக்க முயற்சி பண்ணுது. அவர் போக மாட்டேங்கிறாரு. அவர்களும் இவரை பணம் கொடுத்து அடிக்க வச்சிருக்கலாம். இப்படி பல ஒரு விஷயம் இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ், இப்படி பல விஷயங்கள் பேசப்படுது, காதுக்கு வருது. ஆனால் நீங்கள் பாலாவை நேபாள புரட்சிக்கு தயார் பண்ணுறாரு, அமெரிக்கா போயிட்டு வந்து சொல்லுவதுதான் நமக்கு பலத்த சந்தேகம். மிக சாதாரணமான நபர் பாலாவுக்கு பெரிய அரசியல்லாம் தெரியாது, உண்மையாவே அரசியல் தெரியாது. ஏழை மக்களுக்கு அவர் தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு, அவர் இன்னைக்கு நேத்தி பண்ணல சார், தொடர்ந்து வந்து வருடக்கணக்கா அதை பண்ணிட்டு தானே இருக்காரு. அப்பெல்லாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே அவளை வாழ்த்தினாங்க. அவர் அந்த காந்தி கண்ணாடியில் படம் எடுக்கிறதுக்கு ஏது பணம்னு கேட்குறாங்க. காந்தி கண்ணாடி ஒரு 3-4 கோடி ரூபா போட்டு படம் எடுத்திருக்காரு. இந்த பணம் ஏது? தயாரிப்பாளராக வந்துட்டார், நடிகராக வந்துட்டார், சிவகார்த்திகேயனுடைய இடத்துக்கு முன்னேறுகிறார். நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித், சிம்பு தனுஷ், சிவகார்த்திகேயன் இடத்துக்கு இப்போ யார் வர்றா? பாலா வருகிறார். இது சிவகார்த்திகேயனுக்கு திமுக சப்போர்ட்டு, ஒரே சமூகம், இசை வேளாளர்கள் இதெல்லாம் பார்த்து பாலாவை அடித்து காலி பண்ணு, பாலாவை டேமேஜ் பண்ண, இப்படி அசைன்மெண்ட் கொடுத்தால் செய்வதற்கு நிறைய ஆள் இருக்கான். சில ஊடகவியலாளர்களை திமுகவுக்கு ஐடி விங்கில் இருக்கான், சிலர் பிஜேபி ஐடி விங்கில் இருக்கான், பாதி பேர் இவர் எப்படியாவது இன்னும் நல்லா மேலே முன்னேறிடுவாருன்ற ஒரு அதே தான். எனக்கு எதில் பெருத்த சந்தேகம்னா, நேபாள் புரட்சியை போல புரட்சியை தூண்டிடுவாருங்க. அவருக்கு சினிமாவே புரட்சி நடிகை எடுக்க தெரியாது. அப்போது இந்த எளிய நபர், ரஜினியும் கமலும் பண்ணாத ஆம்புலன்ஸ் வேலையை பாலா பண்ணுறாரு. கொரோனா காலத்தில் உதவி செய்கிறார், மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸு. ரஜினியே பண்ணலை, கமலே பண்ணலை. அப்போது இப்படியான சூழலில் பாலாவை போட்டு தாக்குற அரசியல் சிவகார்த்திகேயன் இடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறார், அடுத்து முன்னேறுகிறார். இதுதான். அப்போ இந்த தொழில் போட்டியில் தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சொல்லி 20 லட்சம் பேர் பார்த்துருக்கான். எவ்வளோ பேர்? 20 லட்சம் பேர் இந்த செய்தியை கடத்தி இருக்கிறார் அந்த பத்திரிகையாளர். இதெல்லாம் வரலாறு கவனித்து கொண்டே இருக்கும். பாலாவை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோடு எனக்கு இவ்வளோ வருமானம் வந்தது, இவ்வளவு நான் மக்களுக்கு செஞ்சிருக்கேன், எனக்கு ஃபண்ட்ஸ் இப்போ வரைக்கும் பாலா வந்து வாயை திறந்து எனக்கு இங்கேருந்து உதவி கிடைச்சதுன்றத சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது.
அதை இன்னும் சொல்ல மறுக்கிறார். அதை சொன்னாதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். புனிதமானவராக கருதப்படுவார். பணம் எங்கேருந்து வந்திருக்கு, எவ்வளோ செலவு பண்ண, எவ்வளோ உனக்கு திரைத்துறையில் வந்தது, இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை. இல்ல சார், அவர் தான் சொல்லிட்டாரே, நான் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்றேன், நான் நிறைய ஷோ. என்ன கணக்க சொல்லு, இன்கம் டேக்ஸ் கணக்கு கொடுப்பீல, வருமான வரித்துறைக்கு கணக்கு கொடுப்பீல. இப்போ சந்தேகப்படுறான் யாரு, தொழில் போட்டியாளர்களும் ஊடகவியலாளர்களும். அப்போ அதை உடை தெரிய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க முடியுமா சார்? அப்படின்னா நீ குற்றவாளி. அதுதான் உண்மை. மடியில உனக்கு கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை. இது பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு. கடுமையான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நிரூபிக்க வேண்டிய தேவை உமக்கு இருக்கு, கடமையும் உமக்கு இருக்கு. ஃபைன் சார். ஏன்னா இது தொடர்ந்து ஒரு தொடர்கதையாவே போயிட்டு இருக்கு. டெய்லியுமே ஏதாவது ஒரு டாபிக் போயிட்டு இருக்கலாம். அதனால தான் சார் அதை கிளாரிஃபிகேஷன் கேட்கணும்னு நினைச்சேன். உங்க நன்றி, வணக்கம்.